அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னைக்கு 3 மணிக்கு லைவ்ல வேலைக்கு என்ன மாரி வேலை தேர்ந்தெடுக்கலாம், என்ன மாதிரி படிப்பு தேர்ந்தெடுக்கலான்றதுக்கு பலன் சொல்லப்படும். அதுக்கு முன்னாடி இந்த சேனல கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஷேர் பண்ணுங்க. வேலை இல்லாதவங்களுக்கு, வேலை தேடுறவங்களுக்கு உதாரணமா நெறைய பேர் கவர்மெண்ட் வேலை வேணும்னு எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாம தேடி, அவங்களோட எதிர்காலத்த பாழாக்கிறதுக்கு இல்லாம, நேரா கரெக்ட்டா என்ன மாதிரி வேலைய தேர்ந்தெடுக்கலான்னு லைவ்ல சொல்றதுக்கு இருக்கோம். அது உங்களுக்கும், உங்கள சேர்ந்தவங்களுக்கும் ரொம்பவே உதவியா இருக்கும். அவங்களோட பிறந்த விவரங்கள ஒரு முறை கமெண்ட் பண்ணி, உங்களோட பலன கேட்டுக்கிறது நல்லது. அதே மாதிரி படிக்கிற பசங்களும் 10த் +2 முடிச்சுட்டு காலேஜ் போயிடுற பசங்க, என்ன மாதிரி கல்விய தேர்ந்தெடுக்கலான்றதும் கேட்கறது உதவியா இருக்கும். பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோம்னா, தேதி பார்த்தீங்கன்னா 23/5/2025 விசுவாவசு வருடம் வைகாசி மாசம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா, ஏகாதசி திதி இரவு 10:30 வரை இருக்கு. அதுக்கு பிறகு துவாதசி திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, மாலை 4 மணி வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கு. அதுக்கு பிறகு ரேவதி நட்சத்திரம் இருக்கு. நாள் முழுக்க சித்தயோகமா இருக்கு. ஏகாதசி விரதம் பெருமாள் வழிபாடு செய்கிறது நல்லது. சுப காரியங்களை செய்யறதுக்கும் ஏற்ற ஒரு நாளா தான் இருக்கு. இன்னைக்கு சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா, காலையில 5:42க்கும் சூரியன் மறைவு மாலை 6:29க்கும் இருக்கு. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில 6:15 முதல் 7:15 வரை இருக்கு. மாலை 5:15 முதல் 6:15 வரை இருக்கு. கௌரி நல்ல நேரம் காலையில 6:15 முதல் 7:15 வரை. மாலை 7:15 முதல் 8:15 வரை இருக்கு. ராகாலம் வெள்ளிக்கிழமை 10:30 மணி முதல் 12 மணி வரை இருக்கு. ராகுகேது, சனி பகவான் பிரச்சனை இருக்கிறவங்க துர்க்கைக்கு விளக்கு போடுறது நல்லது. குளிகை பார்த்தீங்கன்னா, காலையில 7:30லேருந்து 9 மணி வரை இருக்கு. யமகண்டம் மாலை 3 மணிலேருந்து 4:30 வரை இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில கூட நிறைய சுப காரியங்கள் செய்யலாம். உதாரணத்துக்கு சீமந்தம், பெயர் வைக்கிறது, திருமணம், ஆலயம் கட்டுறது, குளம் வெட்ட, காது குத்த, கல்வி படிக்க ஆரம்பிக்கிறது, ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் ஏகாதசி திதிக்கும் இது பொருந்தும். இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ ராசிக்கு ஆரோக்கியம், ரிஷப ராசிக்கு போட்டி, மிதுன ராசிக்கு ஆக்கம், கடக ராசிக்கு வரவு, சிம்ம ராசிக்கு புகழ், கன்னி ராசிக்கு ஆதாயம், துலாம் ராசிக்கு சினம், விருச்சிக ராசிக்கு சாந்தம், தனுஷ் ராசிக்கு துணிவு, மகர ராசிக்கு முயற்சி, கும்ப ராசிக்கு இறை நம்பிக்கை, மீன ராசிக்கு ஆதரவு. இது ஒரு கலவையான எல்லா கிரகங்களையும் பொறுத்து சொல்லப்படுற ஒரு ஒற்றை வார்த்தை ராசி பலன். மேஷ ராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இன்னைக்கு பணத்தில் ரொம்பவே பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. எதிர்பார்த்த பணம் கிடைக்கிறதுல தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் வழியில் வீண் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் இன்னைக்கு உங்களோட செயல்பாடு பார்த்திங்கன்னா, ஒரு சில ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்கிறதுக்கு நல்லதாக தான் இருக்குது. புதிய முயற்சிகளை செய்கிறது நான் கொஞ்சம் பலனை பெற்று தர மாதிரி இருக்குது. உங்களை நீங்களே புத்துணர்ச்சியோடவும் உறுதியான மனநிலையோடும் இருந்தீங்கன்னா, நாள் உங்களுக்கு சாதகமாக போகும். எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் செய்யும் போது கவனமாக ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்யுங்க. திருமண சுபகாரியங்களில் கொஞ்சம் அனுகூலமான பலனை தர நாளாக தான் இருக்குது. வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் ஓரளவுக்கு சுமாராகவே போகும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சாதகமான வேலை. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற பதட்டம் நேரத்தில் முடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. குறிப்பாக உங்களோட வேலைகளை உற்சாகமாக செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகும். தவறுகள் இல்லாமல் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா, தொணக்கூட கண்டிப்பாக நட்பான அணுகுமுறை தேவைப்படுது. உறவில் நல்லிணக்கம் தேவைப்படும். அதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டு துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்க வேண்டியதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. அவங்களுக்கு பிடிச்சமான விஷயத்த செஞ்சிங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாக போகும். பணப்பிரச்சனையை வீட்டில் காட்டாமல் இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு
வரவு இன்னைக்கு கம்மியா தான் இருக்கும். ஆனா செலவுகள் பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சேமிக்கிறதுக்கு ரொம்பவே கடினமா இருக்கிற மாதிரி இருக்கும். கவனமா பணத்த கையாள வேண்டியது அவசியம். செலவுகள கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாள கொண்டு போக முயற்சி செய்யுங்க. இத பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் பெருசா இல்ல. இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கிற பதட்டம் கொஞ்சம் ஓய்வு எடுத்தீங்கன்னா நல்லாருக்கும். நாள கொஞ்சம் பார்த்துக்கங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியான, சந்தோஷங்களான நாளா தான் இருக்கும். உங்களோட அறிவார்ந்த திட்டங்கள் மற்றும் உங்களோட டிசிப்ளின்டு அணுகுமுறை பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்திலயும் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கவனமா நாள கொண்டு போனீங்கன்னா, சாதகமான பலன்கள் உண்டு. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அறிவுபூர்வமா சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு. நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். ஆரோக்கியத்துல சிறப்பாவே இருக்கும். வேலை செய்றவங்களுக்கு கொஞ்சம் வேலை பளு குறையும். சந்தோஷமா வேலைகள செய்ற மாதிரி இருக்கும். வியாபாரத்துல புதிய முயற்சிகள் அனுகூலமான பலன்கள குடுக்கும். லாபங்கள் ரெட்டிப்பாகக்கூடிய ஒரு நாளா இருக்கும். நண்பர்கள் உதவியா இருப்பாங்க. பொருளாதார பிரச்சனைகள் குறையறதுக்கு உகந்த நாளா இருக்கு. பண விஷயத்துல நல்ல ஒரு திட்டமிடுறதுக்கும் உகந்த நாளா இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றம் தெரியும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு, வேலையில உங்க கீழ வேலை செய்றவங்களோட நல்லுறவு இருக்கு. அதே மாதிரி உங்களோட நேர்மையான முயற்சிகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும், பாராட்டும் தர்றா மாதிரி இருக்கும். செய்யக்கூடிய செயல்கள் நல்ல ஒரு திறமைக்கும், உங்களோட திறனுக்கும் நல்ல ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு இந்த நாள் உங்களுக்கு உதவியா இருக்கும். செய்ற வேலைகள் எல்லாமே சாதகமான பலனை தரா மாதிரி இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட இன்னைக்கு நகைச்சுவையா, ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கு. விருந்து விசேஷங்கள்ல கலந்துக்குவீங்க. அ சுபகாரியங்கள்ல கலந்துக்கிறதுனால 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு பிணைப்பும், அன்பும் அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. மனசு விட்டு சில முடிவுகள் எடுக்கிறதுக்கும் உகந்த நாளா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சாதகமாவே இருக்கு. வரவு நல்லா தான் இருக்கு. சேமிப்பு அதிகமாகறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. சின்னதா சில விசேஷங்களுக்காக கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அது பெரிய பாதிப்புலாம் ஒண்ணும் ஏற்படுத்தாது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். உங்கள உற்சாகமா வச்சுக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. மகிழ்ச்சியா நாள கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. உங்களோட சேனல் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களோட வாழ்க்கையில இன்னைக்கு கொஞ்சம் பதட்டமும், குழப்பமும் நிறைஞ்ச மாரி தான் இருக்கு. ஆனாலும் மனசுல மனமகிழ்ச்சியோட நாள கொண்டு போனீங்கன்னா, சாதகமான பலன் உண்டு. உங்களோட நகைச்சுவை அணுகுமுறை இன்னைக்கு ரொம்பவே அவசியம். நாள இனிமையா கொண்டு போக உதவியா இருக்கும். அதன் மூலியமா பிரச்சனைகள தவிர்க்கிறதுக்கும் உதவியா இருக்கும். மனச கொஞ்சம் குழப்பம் இல்லாம வச்சுக்க, பிரார்த்தனை இல்லன்னா கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறது நல்லது. அ வேலையில இருந்த பிரச்சனைகள் தீரும். தொழில் சம்மந்தமா பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைச்சு, அது மூலியமா முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. வீட்டுக்கு தேவையான நவீனகரமான பொருட்கள் வாங்குற எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. ஆரோக்கியத்திலயும் நல்ல பலன் உண்டு. சுபகாரிய முயற்சிகளையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. மனமகிழ்ச்சியோட நாள கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம். வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட நாள வேலைகள திறமையா திட்டமிட்டு பணியாற்ற வேண்டிய சரியான நாளா தான் இருக்கு. எந்த அணுகுமுறை மூலியமா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. செய்ற வேலைய விரும்பி செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நாள் போகும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட இன்னைக்கு சகஜமா கேஷுவலா ஜாலியா பேசி பழகி மகிழ்ச்சியான தருணங்கள அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். எல்லா விதத்திலயும் இன்னைக்கு மகிழ்ச்சி இருக்கு. இனிமையான தருணங்கள அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆ ம் குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, நல்ல ஒரு இனிமையான நாளா போகும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பண கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கு. ஒரு சிலருக்கு பங்கு வர்த்தகத்துல நல்ல ஒரு வரவு இருக்கும். சாதகமான நேரமா தான் இருக்கு. அதிக சம்பாதிக்க வாய்ப்புகள் இருக்கு. சேமிப்பு செய்யவும் அதிக வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியம். எந்த ஒரு குறைபாடும் இல்ல. தெளிவான நாளா தான் உங்களுக்கு மிதுன ராசிக்கு இன்னைக்கு போகறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. கடகராசிய பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு சுமாரா தான் இருக்கும். ஆனா, பொறுப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சில சாதகமான பலன்கள் இருக்கத்தான் செய்யும். உங்களுக்கு நீங்க இன்னைக்கு பொறுமையும், நிதானத்தோட இருந்தீங்கன்னா, பல ஆ அ அனுகூலமான பலன்கள கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில அசௌகரியங்கள சந்திக்கிற மாதிரி இருக்கு. நாள பொறுத்தளவுக்கு முன்கூட்டியே திட்டமிட்டீங்கன்னா, எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. வேலை செய்ற இடத்துல ஆ கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும். அது மூலியமா மன உளைச்சல் ஏற்படும்.
தொழில் வியாபாரத்திலயும் கொஞ்சம் மந்த நிலை இருந்தாலும் பெரிய பாதிப்பெல்லாம் இருக்காது. நண்பர்கள் இன்னைக்கு ஆதரவா இருப்பாங்க. உறவினர்கள் கூட தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. வேலையிலயும் கொஞ்சம் கவனம், கருத்து வேறுபாடு ஏற்படாம நாள கொண்டு போறது நல்லது. வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள செய்யும்போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கவனமா உங்களோட வேலைகள பொறுமையா, நிதானமா செய்யுங்க. முன்னாடி சொன்ன மாதிரி இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு ஆ சிந்திச்சு செயல்பட்டு நல்ல ஒரு அமைதியான நாளா கொண்டு போகறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்களோட பதட்டமான மனநிலை தொணைக்கிட்ட காமிச்சு தேவையில்லாத உறவ கெடுத்துக்காதீங்க. எந்த ஒரு எ அ நெகட்டிவ் எண்ணங்களையும் தவிர்த்துட்டு, மகிழ்ச்சியா உங்கள நீங்க வச்சுக்கிறதும், பாசிட்டிவா வச்சுக்கிட்டு துணையோட அணுகுறதும் நல்லது. அதுக்கேத்த மாதிரி சூழ்நிலைகளை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லது. வெளியில போயிட்டு வந்தீங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் ஆ பரஸ்பரம் புரிதல் ஏற்படும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பணத்த சிக்கனமாகவும், விவேகத்துடனும் செலவு செய்ய வேண்டியது அவசியம். செலவுகள கட்டுப்படுத்த முடிஞ்ச அளவுக்கு செலவுகள தள்ளி போடுங்க. இல்லன்னா சேமிக்கிறது கடினமாகும். விரயமாகாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சளி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குளிர்ச்சியான உணவு வகையில சாப்பிடாதீங்க. வெயில்ல போயிட்டு வரும்போது கவனம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்னைக்கு உங்களோட நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும். குழப்பம் நிறைஞ்ச நாளா இருக்கு. சுறுசுறுப்பு இல்லாத ஒரு நாளா தான் இருக்கு. குடும்பத்தில தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட வழக்கமான பணிகள செய்ய கவனமா இருக்க வேண்டியது அவசியம். முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. மனசுல ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட எண்ணங்கள் இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும்போது யோசிச்சு ஆரம்பிங்க. பாதியில தடப்பட்டு நின்னு மன அமைதி குறையாம பார்த்துக்கிறது நல்லது. புதிய முயற்சிகள தவிர்த்தீங்கன்னா நல்லது. மனச ஒருநிலைப்படுத்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, தியானம் செய்யுங்க. மனச சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு குடும்பத்தோட சில விஷயங்கள மனசு விட்டு பேசுறது நல்லது. ஆ தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படாம ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு சின்ன சின்னதா ஏமாற்றங்கள் இருக்கு. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்காது. வேலையில உங்களுக்கு ஆதரவு இல்ல. உங்களோட திறமை பாதிக்கப்படுற மாதிரி இருக்கு. கூட வேலை செய்றவங்களோட தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள நீங்க கவனமா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும். யாரையும் எதிர்பார்த்து நிக்காதீங்க. பிரச்சனைகள சிக்காம இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத சூடான வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதனால உறவுல நல்லிணக்கம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்கு. எந்த ஒரு அம் அ சூழ்நிலை அப்படி ஏற்பட்டாலும், அத தவிர்த்துட்டு ஒதுங்கி போயிடுங்க. இல்லன்னா மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகளால பிரச்சனைகள் ஏற்படும். செலவுகள கட்டுப்படுத்த முடியாது. ஆனா, கண்டிப்பா கட்டுப்படுத்தி தான் ஆகணும். விரயமாகாமோ, இல்லன்னா பண இழப்பு ஆகாமலேயோ பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நல்ல ஆரோக்கியத்த பராமரிக்கிறது ரொம்பவே கடினம். முதுகு வலி, உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அசதி அதிகமா இருக்கு. ஓய்வெடுங்க. மனச அமைதியா வச்சுக்கிறது நல்லது. அடுத்த ராசி கன்னி ராசிக்கு உங்களுக்கு இன்னைக்கு ஏற்றம் மிக்க நாளா தான் இருக்கும். தன்னம்பிக்கை அதிகமா இருக்கிற நாளா இருக்கு. எல்லா விஷயத்திலயும் வெற்றி காண கூட வெற்றி காண்றதுக்கு உங்களோட தன்னம்பிக்கை உதவியா இருக்கும். அதிக முயற்சி இல்லாமயே உங்களோட வேலைகள, செயல்கள செஞ்சு முடிக்கிற நாளா இருக்கு. ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் வருவத கண்டு மகிழ்ச்சியா இருக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் ஈஸியா கிடைக்கிற மாதிரி இருக்கு. வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம், லாபம் அடையிற மாதிரி இருக்கு. பழைய பாக்கிகள் வசூலாகி மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்குற மாரி தான் இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றம், எ அ வாழ்க்கையில நல்ல ஒரு பலன் தரக்கூடிய நாளா இந்த நாள் இருக்கு. முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கு இந்த நாள பயன்படுத்திக்கலாம். தொழில பொறுத்தளவுக்கு விஷயமா பயணம் இருக்கு. ஆனாலும் உங்களோட வேலைகள விரைவாவும், திறமையாவும் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. மகிழ்ச்சியா உங்களோட வேலைகள செய்யுங்க. நாள கண்டிப்பா உங்களுக்கு ஏத்த மாதிரி கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு. சாதகமான பலன்கள் நெறையவே இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, பயணம் போறதுனால உங்களுக்கும் உங்கள துணைக்கும் நல்ல ஒரு திருப்தி ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நல்ல ஒரு மகிழ்ச்சியா இருப்பீங்க. 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு புரிதல், அந்யோன்யம் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. சாதகமான பலன்கள், சந்தோஷமான தருணங்கள், மனசு விட்டு சில விஷயங்கள பேசுறதுக்கு உகந்த ஒரு நாளா தான் இருக்கு.
பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை கையில இருக்கிறதே போதுமானதா இருக்கும். சேமிப்பும் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வரவு நல்லாவே இருக்கு. செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கிறனால கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆ நாள முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோட பயணம் போறனால மகிழ்ச்சியா செலவு செய்றதுக்கு தயாரா இருங்க. எதையும் பெருசா கணக்கு பார்க்காம இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். என் நாள் முழுக்க சுறுசுறுப்பாவும், நல்ல ஒரு ஆற்றலோடவும் நாள கொண்டு போவீங்க. எந்த பாதிப்பும் இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. உங்களுக்கு பசங்க மூலியமா சுப செய்திகள் கிடைக்கும். கொஞ்சம் சின்ன சின்ன தடைகளும் இருக்கத்தான் செய்து. வேலை சம்பந்தமா எடுக்கிற முயற்சிகள்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். நாள ரொம்ப சிறப்பா எதிர்பார்க்காதீங்க. ஆன்மீக பயணம் போறது உங்களுக்கு உதவியா இருக்கு. அதே மாதிரி ம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா, நாள் உங்களுக்கு சாதகமா அமைய வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்துல ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும். பணவரவுல இருந்த தடைகள் நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட தேவைகள பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு ஏற்ற நாளா இருக்கும். பிளான் பண்ணி எல்லாத்தையும் சாதகமா கொண்டு போக முயற்சி செய்றது நல்லது. ஆ கூட வேலை செய்ற இடத்துல அ உ கூட வேலை செய்றவங்க ஒத்துழைப்பு தொழில்ல, வியாபாரத்துல, வேலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி குடுக்கும். தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கும். அதே மாதிரி பொறுப்புகள் அதிகமா ஏத்துக்கிற வாய்ப்பும் இருக்கு. ஆ சில ஆ நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா பிளான் பண்ணி திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், பாராட்டும் கிடைக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு இந்த நாள் ரொம்பவே உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. பொறுப்புகள தட்டி கழிக்காதீங்க, ஏத்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்க மனசுல சந்தோஷமும், மகிழ்ச்சியான தருணங்களும் இருக்கும். அதே மாதிரி தொணைக்கிட்டயும் அத வெளிப்படுத்தி 2 பேருக்குள்ளயும் சிறந்த பலன்கள காண வாய்ப்புகள் இருக்கு. இனிமையான தருணங்கள அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம். நாள தவற விடாம ஒரு சில பிரச்சனைகள பேசி முடிவு எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, பண வரவு நல்லாவே இருக்கும். மகிழ்ச்சியா செலவுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் பணத்த கொஞ்சம் கவனமா கையாள வேண்டியது அவசியம். பண இழப்புலாம் ஏற்படாம பார்த்துக்கங்க. அதே மாதிரி விரயமாக்காம பார்த்துக்கிட்டீங்கன்னா, சேமிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சின்னதா பதட்டம் தான் இருக்கும். கால்வலி இருக்கு. மத்தபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கு. அடுத்த ராசி விருச்சிக ராசி போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னைக்கு குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்ல. உங்களை நீங்களே உற்சாகமா வச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கும். சில விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்காது. ஆனா எதிர்பார்ப்பில்லாத ஒரு சில விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கு. பதட்டம் இல்லாம நிதானமா நாளை கொண்டு போங்க. ஆ நாள் முழுக்க கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா நல்லது. கூட பொறந்தவங்களோட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் மூலியமா எதிர்பார்த்த உதவிகள் ஏமாற்றத்தை தர மாதிரி இருக்கு. கடன் பிரச்சனை ஓரளவுக்கு குறையும். உத்தியோகத்துல கூட வேலை செய்றவங்கள, வீட்ல இருக்கிறவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா, நாள் உங்களுக்கு அமைதியா போக வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு சூழ்நிலையும் புத்திசாலித்தனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு வேலையில சாதகமில்லாத சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்து, சில சௌகரியங்கள விட்டுக் குடுக்குற மாதிரி இருக்கும். வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பிளான் பண்ணுங்க. கரெக்ட்டா திட்டமிட்டு உங்களோட வேலைகள செஞ்சீங்கன்னா, எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. தவறுகள் ஏற்படாம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உறவுல நல்லிணக்கம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் கொஞ்சம் தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள் இல்லாம பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. நட்பான அணுகுமுறை தேவை. உணர்ச்சி வசப்படாம இருந்தீங்கன்னா, உறவு ஓரளவுக்கு சாதகமா போகும். மகிழ்ச்சி இல்லனாலும் அமைதியா நாள கொண்டு போங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வீட்டு புனரமைப்புக்காக செலவுகள் அதிகமா செய்ற மாதிரி இருக்கு. அது வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். செலவுகள கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. சேமிக்கலனாலும் பரவால்ல. விரயம் பண்ணாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். எண்ணெய் பதார்த்தத்தலாம் தவிர்த்துருங்க. உஷ்ணத்தினால தோல் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதிக நீர் பருக வேண்டிய ஒரு நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுஷ் ராசி. உங்களுக்கு அ கொஞ்சம் பதட்டமும், குழப்பமும் இருக்கு. இருந்தாலும் மகிழ்ச்சியா நாள வச்சுக்கிறது எப்படின்னுன்றதும் சொல்ல முடியும். இன்னைக்கு ஆரோக்கியத்தில பெருசா பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. அரசு மூலியமா எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமா இருக்கும். அதே மாதிரி தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சிக்கனமா நடந்துக்கிட்டீங்கன்னா, அந்த பாதிப்பும் இருக்காது. உறவினர்கள் ஓரளவுக்கு உதவியா இருப்பாங்க.
இன்னைக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு யோசிச்சு எடுங்க. முடிஞ்ச அளவுக்கு செய்ற விஷயங்கள்ல பொறுமையா, ஆ நிதானமா செய்ய வேண்டியது அவசியம். எந்த ஒரு காரியமா இருந்தாலும், ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்யுங்க. திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு சாதகமான நாளா இருக்கும். நாள வந்து அத் அ அனாவசியமா வீணடிக்காம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, வேலைகள்ல ரொம்பவே கஷ்டம். அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற மனக்குழப்பம் காரணமா, ஆரோக்கியத்தையும் வேலையில கவனமா இருக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு பெரிய பொறுப்போ இல்லன்னா கமிட்மெண்ட் குடுக்காதீங்க. வாக்கு குடுத்துட்டு, அ வாக்கு காப்பாத்தாம போனீங்கன்னா, பேர் கெட வாய்ப்பு இருக்கு. பெருசா பலன் எதுவும் எதிர்பார்க்காம, இன்னைக்கு உங்களோட வேலைகள மட்டும் செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு தொணக்கூட மகிழ்ச்சியா வச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கும். அதே மாதிரி அ அவங்க கூட வெளியில போக முயற்சி செய்யுங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செஞ்சீங்கன்னா, நாள் உங்களுக்கு அமைதியா போக வாய்ப்புகள் இருக்கு. மத்தபடி சின்ன சின்ன வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கவனம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணம் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. பணத்த பயனுள்ள வகையில செலவு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. விரயம் இல்லாம பார்த்துக்குங்க. பண இழப்பு இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. செலவுகள கொஞ்சம் கண்காணிக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, ஆரோக்கியத்த சொல்லிக்கிற மாதிரி இல்ல. நாள் முழுக்க கொஞ்சம் பாசிட்டிவா உங்கள நீங்களே உற்சாகமா வச்சுக்கிட்டு கொண்டு போனீங்கன்னா, ஆரோக்கியத்தில பெரிய பாதிப்புகள் இருக்காது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கங்க. இன்னைக்கு லைவ் வீடியோஸ் பார்க்கறதுக்கு வாங்க. இன்னைக்கு உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு தொட்ட காரியம் எல்லாத்துலயும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. சாதகமான நாள். உங்களோட முயற்சிகள்ல வெற்றி பெற பர்ஃபெக்ட்டா திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, அதிர்ஷ்டம் உங்களுக்கு இன்னைக்கு நாள கதவு தட்டுற மாதிரி இருக்கும். தொழில்ல புதிய உத்திகள பயன்படுத்தி முன்னேற்றம் பெறக்கூடிய நாளாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல நல்ல ஒரு பலன் ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வியாபாரத்திலயும் சரி, பண விஷயத்திலயும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கு. உ கூட வேலை செய்றவங்களோட ஒற்றுமை நல்லா இருக்கும். உங்களோட வேலைகள் ஈஸியா முடியிற மாதிரி இருக்கு. ஆ ஆரோக்கியத்திலயும் எந்த குறைபாடும் இல்ல. சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றம் நிறையவே இருக்கும். ஆ எதிர்காலத்துக்கு உண்டான வகையில இந்த நாள் உங்களுக்கு அமைய வாய்ப்பு உண்டு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு எல்லா வேலையும் கவனமா செய்வீங்க. மத்தபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. உங்களோட தனித்திறமை மூலியமா முன்கூட்டியே திட்டமிட்டு சாதகமான பலனை அடையக்கூடிய ஒரு நாளா இருக்கு. திறமைக்கு அங்கீகாரம், பாராட்டும் நிறையவே உண்டு. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு உங்களோட இன்றைய செயல்பாடு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. வேலை கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மகிழ்ச்சியான தருணங்கள அனுபவிக்கிற வாய்ப்புகள் அதிகம். புரிதல் அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உறவுல நல்லிணக்கம் நல்லாவே இருக்கும். சாதகமான பலன்கள் உண்டு. எந்த ஒரு நெகட்டிவா இல்லாம நாள மகிழ்ச்சியா கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு. சேமிக்கவும் அதிக வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு முதலீடு செய்யுங்க. கண்டிப்பா இன்னைக்கு நாள தவற விடாதீங்க. கொஞ்சம் பண பரிவர்த்தனை டாக்குமெண்டேஷன் கரெக்ட்டா இருந்ததுன்னா நல்லதா இருக்கும். பிரச்சனைகள் எதுவும் இல்லாத நாளா தான் போகும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சின்னதா கால் வலி மட்டும் இருக்கு. அது அலைச்சல் தான். மத்தபடி எந்த ஒரு ஆரோக்கிய குறைபாடும் இல்ல. மகிழ்ச்சியாவே இந்த நாள கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. உங்களுக்கு வியாபாரத்தில ந சம்மந்தமா எடுக்கிற முயற்சிகள்ல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆன்மீக ஈடுபாடு இன்னைக்கு உங்களுக்கு மனசுக்கு ஆறுதலை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கும். குடும்பத்தில சில சூழ்நிலைகள பார்த்து உணர்ச்சி வசப்படாம இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு மனசுல அமைதியும், வார்த்தைகள்ல கவனமா இருந்தீங்கன்னா நல்லது. எ ஆ வேலை செய்ற இடத்துல மேலதிகாரிகளோட நெருக்கடிகள் இருந்தாலும், வேலை பளு சற்று அதிகரிக்கிற மாரி தான் இருக்கு. கூட இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு பெற மாதிரி அவங்கள அனுசரிச்சு போறது நல்லது. ஆ எந்த ஒரு உதவியும் நீங்க கேட்கிற மாதிரி கிடைக்காது. ஆனாலும் பெருசா எதிர்பார்க்காம, உங்களோட சுயமுயற்சியும், கடின உழைப்பும் இன்னைக்கு அவசியமா தேவை. வேலைகள்ல அ பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பணியிடத்தில வேலை அ வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்காது. செய்யக்கூடிய வேலைகள்ல தடைகளோ, தாமதங்களோ இருக்கு. சில தவறுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. கவனமா உங்களோட வேலைகள, உங்களோட இலக்குகள கவனம் செலுத்தி நாள கொண்டு போ வேண்டியது அவசியமா இருக்கும். அ அடுத்தவங்களோட பேச்ச கேட்டு தப்பு பண்ற மாதிரி இல்லாம, உங்களோட வேலைகள திட்டமிட்டு நீங்க செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு மனச அமைதியா வச்சுக்கங்க. தொணக்கூட பேசும்போது வார்த்தைகள்ல ரொம்பவே கவனம். நம்பிக்கையோட தொணக்கூட பேசி பழகுனீங்கன்னா நல்லது. அது உறவுல அமைதிய ஏற்படுத்துற மாதிரி இருக்கும்.
தேவையில்லாத வாக்குவாதம், விவாதம்லாம் தவிர்த்துருங்க. ஆ பண விஷயத்திலயோ, குடும்ப பிரச்சனையோ எடுக்காம இருக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, குடும்பத்தில செலவுகள் அதிகமா தான் இருக்கு. சேமிக்கிறதுக்கு உண்டான ஆற்றல் ரொம்பவே கஷ்டம். சேமிக்கலனாலும் பரவால்ல. விரயம் பண்ணாம செலவுகள கட்டுப்படுத்தி, பிளான் பண்ணி பண்ணீங்கன்னா, ஓரளவுக்கு நாள மேனேஜ் பண்ணி கொண்டு போகலாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கால்வலி பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா போதும். ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியம். மனச மகிழ்ச்சியா வச்சுக்க மாலை நேரத்தில வாக்கிங் போயிட்டு வர்றது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மீன ராசி. உங்களுக்கு கொஞ்சம் கலவையான ஒரு நாள். எந்த ஒரு விஷயத்தையும் முழு ஈடுபாடோடவும், கவனத்தோடவும் செய்ய வேண்டிய நாளா தான் இருக்கு. வியாபாரத்தில கொஞ்சம் மந்தநிலை நீங்கக்கூடிய நாளா இருக்கும். ஆரோக்கிய பாதிப்புகள் குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓரளவுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. பாட்டு கேட்கறது, வெளியில அ புரோகிராம்ல கலந்துக்கிறது, மனச மகிழ்ச்சியா வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக ஈடுபாடும் மனச அமைதிய ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. நாள் முழுக்க உங்கள நீங்களே எங்கேஜ்டா வச்சுக்க வேண்டியது அவசியம். சுறுசுறுப்பா இருங்க. என் கூட பொறந்தவங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் மறையும். வேலையில கூட வேலை செய்றவங்களோட ம் ஆ ஆறு ஆதரவு வந்து உங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமான பலன்கள ஏற்படுத்தி குடுக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு கொஞ்சம் திருப்தி இல்லாத ஒரு நாள். கூட வேலை செய்றவங்கள சப்போர்ட் எடுத்துக்கிட்டு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள தாமதம் இல்லாம மேற்கொள்ள திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. உங்களோட திறமைக்கு இன்னைக்கு சவாலான நாளா தான் இருக்கும். உங்களோட தெளிவான சிந்தனைகள் மூலியமா அத சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. நாள சாதகமா கொண்டு போக என்னெல்லாம் பண்ணணும்னு காலையிலேயே திட்டமிட்டு கொண்டு போறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட உணர்ச்சி வசப்படாம, நாள வந்து நல்ல புரிதலோட கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஓப்பனா மனசு விட்டு பேசுனீங்கன்னா நல்லது. பிரச்சனைகள் இல்லாம நாள கொண்டு போனீங்கன்னா, நாள் உங்களுக்கு அமைதியாவே போகும். மகிழ்ச்சி இல்லனாலும் நிம்மதியான நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்ல. கையில இருக்கிற பணம் கம்மியா தான் இருக்கு. வரவும் இருக்கு. ஆனா தேவைக்கு போதுமானதா இல்ல. ஆனா செலவுகள் கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். ஆ கவனமா பணத்த கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தலைவலி, வயித்து வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சாப்பாட்டு விஷயத்துல கவனம். நேரத்துக்கு சாப்பிடுங்க, ஓய்வெடுங்க, மனச அமைதியா வச்சுக்கிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கங்க. இன்னைக்கு ஈவினிங் வேலை, படிப்பு சம்பந்தமான லைவ் டெலிகாஸ்ட் இருக்கு. அதுக்கு உண்டான ஏற்பாடுகளும் செஞ்சாச்சு. இன்னைக்கு யாரெல்லாம் ஜாயின் பண்றீங்களோ, அவங்க உங்களுக்கு உங்களோட உறவினர்கள் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி, இந்த பலன கேட்கறதுக்கு உதவியா முயற்சிக்கிறது நல்லது. குறிப்பா அரசு வேலையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்க, கண்டிப்பா அதை கேட்டு பலனடையணும். ஏன்னா வாழ்க்கைய தொலைச்சிட்டு ஆ பின்னாடி தேடுனா ஒண்ணுமே இருக்காது. காலியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்க. லைவ்ல ஜாயின் பண்ண சொல்லி அ அந்த லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். அதையும் பயன்படுத்திக்கிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவை. நன்றி, வணக்கம்.